Infinix Note 15X 5G பட்ஜெட் ரேஞ்ச் ஒரு 5G மொபைல் பிளஸ் இன்ஃபினிக்ஸோட AI ஃபீச்சர்ஸ் MediaTek ப்ராசஸர் உள்ள ஒரு மொபைல். இந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ் பத்தி பார்க்கலாம். மொபைலோட பாக்ஸ் பக்கத்துல இப்படிதான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பாத்தீங்கன்னா 45 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி யூஎஸ்பி கேபிள், மொபைல் கலருக்கு ஏற்ற மாதிரி மொபைலோட கேஸ், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல். ஓவரால் இவ்வளவு தான் பாத்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருக்கும். இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். மொபைல் டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பாக்ஸ்ல இப்படிதான் இருக்கும். பேக் சைடுல பாத்தீங்கன்னா வீகே லெதர் பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமராக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜம்ப் கட் டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐஆர் பேஸ்ட் இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா ஹேலோ அப்படிங்கிற இந்த லைட்டுமே இருக்கு. இந்த விவோ சீரியஸ் எல்லாம் வரும் அது லைட். ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்த மொபைல் பார்த்தா லைட் கொடுத்துருக்காங்க. கால் நோட்டிஃபிகேஷன் கேம் விளாட சொல்ல பார்த்தா அந்த லைட் பார்த்தா பிளிங்க் ஆகும். இதுவுமே பார்க்கறதுக்கு பார்த்தா நல்லாவே இருக்கு. சைடு ஃப்ரேமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்தவரை மொத்தமாக 3 கலர்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சி பேசல் கிரீன்கிற ஒரு கலர். இது போக பார்த்தீங்க அப்படின்னா டைட்டேனியம் கிரே அண்ட் பர்பிள்ங்கிற இந்த 3 கலர் பார்த்தா இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. இந்த 3 கலர்ல பார்த்தா சி பேசல் கிரீன் இந்த கலர் ஆப்ஷன்ல மட்டும் தான் வீகே லெதர் பேட்டர்ன் வரும். டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு மொபைல் லுக் வேற லெவல்ல இருக்கு. டிஸ்பிளே பொறுத்தவரை 6.67 இன்ச்சுக்கான HD+ IPS LCD டிஸ்பிளே இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் 672 Hz பிரைட்னஸ் இருக்கு. HDR கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மில்டி டியூரபிலிட்டி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் 2 சைடும் பார்த்தீங்கன்னா இருக்கும். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா டியூல் கேமரா இருக்கு. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் கேமரா இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதே ஃப்ரண்ட் கேமரா வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா 2K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்மியான பட்ஜெட்ல ஃப்ரண்ட் கேமரா 2K 30 fps வீடியோ எடுக்கிற மாதிரி கொடுத்தது நல்ல விஷயம் தான். அடுத்து AI ஃபீச்சர்ஸ். கேலக்ஸி AI ஃபீச்சர் மாதிரி இதுல பார்த்தா இன்ஃபினிக்ஸ் AI ஃபீச்சர் இருக்கு. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்க ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. AI நோட்ஸ், AI கால் அசிஸ்டன்ட், AI ஆப்ஜெக்ட் இரேசர், AI இமேஜ் கட், AI வால்பேப்பர் ஜெனரேட்டர், AI ரைட்டிங் அண்ட் டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நிறைய AI ஃபீச்சர்ஸ்மே இந்த மொபைல் இருக்கு. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 அல்டிமேட்ங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த ப்ராசஸர் பார்த்தா நல்லாவே இருக்கும். ப்ராசஸர் பார்த்தாச்சு. அடுத்து இது பேட்டரி தான். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தா 5500 mAh பேட்டரி இருக்கு. அது சார்ஜ் பண்ணதுக்கு 45 வாட்ஸ்க்கான வைட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர்ல பாக்ஸ்லேயே தந்துருவாங்க. OS பொறுத்தவரை Android 15ல SOS 15 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை 15 5G பேண்ட் இருக்கு, Wi-Fi 6 இருக்கு, ப்ளூடூத் பார்த்தா 5.4 இருக்கு. மொபைலோட பிசிக்கல் ஏரியா பொறுத்தவரை டாப்ல பார்த்தா ஸ்பீக்கர் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், மைக் இருக்கு. அப்படியே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் பிளஸ் பவர் பட்டன் இருக்கு. சைடு போர் ஃபிங்கர் பிரிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்ல பார்த்தா சிம் ட்ரை இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரை ஓப்பன் பண்ண அப்படின்னா 2 நானோ சிம் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு நானோ சிம் பிளஸ் SD கார்டு போட்டுக்கலாம். பட்ஜெட் ரேஞ்சில் வர எல்லா மொபைலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா SD கார்டு போகிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மொபைலே இருக்கு. இந்த மொபைல IP ரேட்டிங்குமே இருக்கு, IP64 ரேட்டிங்குமே இருக்கு. ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பொறுத்தவரையும் ரேம் பார்த்தீங்கன்னா 6GB and 8GB ரேம்ல இருக்கு. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR R4X இருக்கு. ரோம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 128GB இருக்கு. ரோம் டைப் பார்த்தீங்கன்னா UFX 2.2 இருக்கு. பட்ஜெட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மொபைலோட பட்ஜெட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 11.5K. 11.5K இந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறத உங்க சாய்ஸா கொடுத்துட்றேன். இந்த ஸ்பெக்லாம் வச்சு பார்க்க சொல்ல எனக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 11.5K ஓகே அப்படின்னு தோணுது. நான் இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது ரிவ்யூ கிடையாது. இந்த மொபைல் வந்து வேற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.